அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறோம். காரணம் என்னன்னா நிறைய கோயிலுக்கு போனதுனால நம்மளால வீடியோ தொடர்ச்சியா போட முடியல. வீடியோஸ்ல கூட அப்லோட் பண்ணியிருப்போம் வெள்ளியங்கிரி போன மாதிரி கூட. ஸோ அதனால தான் ரொம்ப தாமதமானுச்சு ஒழிய மற்ற எந்த காரணமும் இல்லை. வீடியோ போடக்கூடாதுன்னா இல்லை. இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தா ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பெயர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சூரிய பகவானானவர் பங்குனியில இருந்து, அதாவது மீனத்தில இருந்து மேஷத்துக்கு ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பின் சஞ்சாரம் செய்கிறார். அப்ப ஏப்ரல் 14ஆம் தேதி வரை எங்க இருக்காரு? மீனத்துல தான் இருக்காரு. சனியோட சேர்ந்து தான் இருக்காரு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் ஏப்ரல் 30ஆம் தேதி மேஷத்துக்கு வரார். அதுவரை மீனத்திலே தான் இருப்பார். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் ஏப்ரல் 2ஆம் தேதி மீனத்துக்கு வரார். செவ்வாய் சனி சேர்க்கை நடக்குது. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும்? ஏற்கனவே நம்ம பழைய பங்குனி வீடியோலயே பேசியிருப்போம். இருந்தாலும் இந்த மாசத்துல சுக்கிரன் பேச்சு ஆனதுக்கு அப்புறம் புதனும் இங்க வரும்போதுல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பத்தி இப்ப பேசுவோம். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் மிதனத்திலையும் சுக்கிர பகவானானவர் ஏப்ரல் 19க்கு பின் ஆட்சி நிலைக்கு வரார். ஸோ இது ஒரு மாற்றம் பிளஸ். அப்ப இந்த பிளஸ் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி சனி பகவானானவர் அதே மீனத்திலையும் ராகு கும்பத்திலையும் சிம்மம் மகத்திலையும், அதாவது மகம் சொல்றேன், கேது சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில அப்படியே எந்த மாற்றமும் இல்லாம இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புகள் எதை கொண்டு வரும்னா, பொதுவாகவே சிம்மத்துல கேது. ஸோ அரசாங்கம் பல நெருக்கடிகளுக்கு உட்பட வேண்டும் அப்படிங்கிறது அமைப்பு. அதுவும் இந்த சூரியன் சனி காம்போ விலகுற வரைக்கும் ரொம்ப சிக்கலா இருக்கும். அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே பல பிரச்சனைகள் நடக்கும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லா இடத்துக்குமே பொருந்தும். ஏன்னா சூரியன் சனிங்கிறது நமக்கு, நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்குமே. அப்ப அந்த சூரியன் சனி விலகுற வரையுமே மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்படக்கூடிய போர் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி வேற எதுவும் பெரிய மாற்றங்கள் இல்லை. இருக்கிறபடி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். அரசாங்கம்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டே எப்படி இருக்கும்னா, நிறைய சிக்கல்களையும் சவால்களையும் சந்திக்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம். கன்னி ராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனின் சஞ்சாரம் நடக்க போது ஏப்ரல் 18க்கு அப்புறம். ராசிக்கு 7ல இத்தனை நாள் சனி மட்டும்தான் இருந்தார். இப்ப செவ்வாயும் வரப்போறாரு. நிச்சயம் கணவன் மனைவிற்குள்ளே போர் மூலம். இப்ப ஊர் உலகத்துல இருக்கிற சண்டையெல்லாம் பார்த்தாருன்னு வீட்டுக்குள்ள சண்டை பெருசா நடக்க ஆரம்பிச்சிடும். இதுல பாதிப்பு யாருக்குன்னா கன்னிராசி பெண்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கணவர் உங்களை கை நீட்ட அளவுக்கு சூழ்நிலை வரும். ஏன்னா செவ்வாய் எப்பவுமே அமைதியா பேசுறவர்ல அடிச்சு பேசுறவர். ஸோ பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனத்துடனும் நிதானத்துடனும் இருக்கணும், அமைதியா பேச கத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பல் எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். ரத்தம் பாதிக்கும், ரத்தம் சுண்டுதும்பாங்கல்ல, ப்ரெஷர் ஏறுதும்பாங்கல்ல. பெண்களுக்கு அடி வாங்குற சூழ்நிலை ஏற்படும்னா ஆண்களுக்கு தன் உடலை கெடுத்துக்கிற சூழ்நிலை வந்துடும். ப்ரெஷர் ஏறுறது, ரத்தம் சுண்டுறது, ரத்தத்துல ஏதாவது பிரச்சனை வர்றது, அதே மாதிரி எலும்பு பல்லு இந்த மாதிரி விஷயங்கள்ல பாதிக்கப்படுறது நிறையா இப்படி சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் ஏப்ரல் 7க்கு மேல பார்ப்பீங்க. ஏப்ரல் 7, 7, 10 இந்த மாதிரி டயத்துக்கு மேல பார்ப்பீங்க. ஏப்ரல் 10க்கு மேல கண்டிப்பா அதை, ஏன்னா சனியும் செவ்வாயும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஸோ இதுல உச்சத்தை காமிச்சிடும். உச்சத்தை சொல்லலாம், உச்சம் பாதிப்பு அப்படிங்கிறத காமிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கிற ராகுவால எந்த ஒரு 6ஆம் இடத்துல இருக்கிற ராகுவால நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உதிரப்போக்கு அதிகமா இருக்கும். மாதவிதை ஏற்படுற வலிகள்லாம் அதிகமா இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். ரத்தமும் அதிகமா போங்கிற கணக்கெல்லாம் வரும். ஏன்னா ராகுவும் சாதகமா இல்லை, 6ஆம் இடத்துல தானே இருக்காரு. அப்ப மலக்குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, பிரைவேட் பாக்ஸ்ல பாதிப்பு. ஆண்களுக்கு அப்ப எப்படி சார் இருக்கும்? மோஷனே போகாது. மோஷன் பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கும் உங்களுக்கு. நல்லபடியா மோஷன் போயிடுச்சுன்னா போதுண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பீங்க. சாப்பிடுவீங்க, ஒன்லி இன்புட் நோ அவுட் கோயிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். செரிமானம் நடக்காது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் இல்லாம இந்த மாசம் பூரா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீச்சம் பெற்று சனி செவ்வாயோட சேர்ந்ததுனாலதான் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன்.
ஆரம்பத்திலே புதன் நீச்சம்னு சொன்னா நீங்க இந்த வீடியோ கூட பார்ப்பீங்களா எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சிருந்தேன். பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஆரம்பிக்கிறேன். புதன் நீச்சம் பெற்று சனி செவ்வாயோட சேர்ந்து இந்த வேலை நடக்கிறதுனால எல்லா வகையான போராட்டத்தையும் பார்ப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இங்க ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா புதன் குரு பரிவர்த்தனை யோகம். இது ஒண்ணு மட்டும்தான் பிளஸ், வேற எதுவுமே பிளஸ் இல்லை. இந்த கடன் வாங்கி திருமணம் பண்றது, ஊரை விட்டு ஓடி கடன் வாங்கியெல்லாம் இல்லை, கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அதிகப்படியா ஊரை விட்டு ஓடி போய் திருமணம் பண்ணிக்குவாங்கல்ல, அது நீங்களே தான் இருப்பீங்க. ஏன்னா கடன்கிறது சனி மட்டும் இருந்தாதான் கடன் வாங்கி திருமணம் பண்றது. சனியோட சேர்ந்து செவ்வாய் சேர்ந்துட்டாரு. அப்ப நீங்க கல்யாணம் பண்றதுனால 2 ஊரே அடிச்சுக்கணும், 2 குடும்பமே அடிச்சுக்கணும். அப்ப அதிகப்படியான இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்றது யாருன்னா கன்னிராசிக்காரர்கள் தான். அதே மாதிரி நான் ஆரம்பத்துல வீடியோல பேசியிருப்பேன், கௌரவ கொலைகள்லாம் நடக்கிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் 12 ராசியில யாரு இந்த மாசம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்னு கேட்டா கன்னிராசியைத்தான் நான் சொல்லுவேன். ஏன் கன்னிராசியை எப்படி சொல்லிட்டு இருக்க, திட்டிகிட்டு இருக்க? அப்படி திட்டெல்லாம் இல்லை, நீங்க வேணா நீங்க திட்டிங்க, ப்ராக்டிக்கலா இதுதான் நடக்கும். சனி செவ்வாய் சேர்ந்தாவே அது மண்டை உடைகிறது அப்படின்னு தான் கணக்கே. மண்டை உடைகிறது, எலும்பு உடைகிறது, இந்த மாதிரி தான் கணக்கே ஜோதிடத்தின் அடிப்படையில. அப்படிங்கும்போது உங்களுக்கு நீச்சம் ஆகும் போதுல இது பரிபூர்ணமா ஏதாவது ஒரு ரூபத்துல வேலை நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். கவனமா இருங்க. செய்யாத தப்புக்கு நிறைய கோர்ட்டு கேஸும் நுழைவீங்க. ஏன்னா 6, 8ஆம் அதிபதி ராசியை தொடர்பு கொள்றார். செய்யாத அதாவது தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க, மாட்டிக்குவீங்க. தண்டனை மட்டும் உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. கவனம் கவனம் கவனம். வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் திருமண அமைப்பு நல்லா இருக்கும், ஈஸியா கிடைச்சு போயிடும். ஆனா அந்த திருமண அமைப்பு ஆனதுக்கு அப்புறம் தேவையில்லாத சண்டை, பிரச்சனை, சச்சரவுகள், பங்காளி தகராறு, சொத்து தகராறு உத்திர நட்சத்திரத்துக்கு தான் சாதாரணமா நடக்கும். கன்னிராசி உத்திரத்துக்கு பங்காளி தகராறு நடக்கும், சொத்து தகராறு நடக்கும், தாயாரோட உடல்நிலை பாதிக்கும். கண்டிப்பா முழங்கால கீழே தாயாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்தை யார் தொடர்பு கொள்றாரு? சனி தொடர்பு கொள்றாரு செவ்வாயோட சேர்ந்து. குரு பார்க்கறாரு, நான் இல்லைன்னே சொல்லல, ஆனா சனி தொடர்பு கொள்றார். கன்னிராசி உத்திர நட்சத்திரத்துக்கு 4ஆம் இடத்துல யாரு இருக்கான்னு கேட்டா சனியைத்தான் முதல்ல நம்ம பெயின் பண்ணணும். குரு கொடுக்கிறவர், கொடுக்கிறவரை பத்தி பேசும்போது நம்ம யாருமே அந்த அளவுக்கு பெருசா நினைக்க மாட்டோம். வழியை தான் நம்ம இப்ப வழியை பத்தி பேசும்போது தான் டக்குனு புரிஞ்சுக்குவோம். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கறது சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எதுவும் பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்காது. தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள வாக்குவாதம் பெருசாகிக்கிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் சனி பகவான் தான். 10ஆவதுக்கு 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போறதுனால, சூரியன் சேர்றதுனால அந்த வாக்குவாதம் பெருசாகிக்கிட்டே இருக்குமே ஒழிய முடியவே முடியாது. அதே மாதிரி பூர்வீக சொத்துல இந்த நேரத்துல கேஸு, கோர்ட்டு இந்த மாதிரி அலையிறதும் நீங்க தான், உத்திர நட்சத்திரக்காரர்கள் தான். அதே மாதிரி தந்தையோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையாகவும் பார்த்துக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளமும், அம்மா போடுற ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்தாலும் வரும். அதெல்லாம் கொஞ்சம் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுக்குமே இந்த காலகட்டத்துல வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பிறர் யோசனையை கேட்காம நீங்களே சுய சிந்தனைக்கு முற்படுறது நல்லது. சரியா? அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள். அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த நட்சத்திர அதிபதி சந்திரன் எல்லா இடத்துக்கும் சுத்துறவருங்க. ஸோ இது பிளஸ்ஸும் இல்லை, மைனஸும் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை ஏற்படுறது, தேவையில்லாத மன உளைச்சலுக்காகிறது. அதே மாதிரி குழந்தைகளால ஏன்னா 5ஆம் அதிபதி சனியோட செவ்வாய் சேர்றார். அப்போ குழந்தைகள் விளையாட்டுத்தால ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக்கிறது. ஒண்ணு அவங்களுக்கு ஏற்படுத்திக்குவாங்க, இல்லை உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. விளையாட்டு அதாவது செவ்வாய் சேர்றதுனால அந்த அதனாலே பாதிப்பு ஏற்படுத்தும். தலையில அடிபட்டு ரத்தம் வருது, இல்லாட்டி அவங்க உங்களை பிடிச்சி விளையாட்டை தள்ளுறதுனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுது. ஃபுல் அண்ட் ஃபுல் விளையாட்டாத்தான் நடக்கும், ஒரு சீரியஸாவே நடக்காது. ஸோ விளையாட்டு வினையாங்கிறது இந்த நேரத்துல அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தன் குழந்தையால் தனக்கோ இல்லை தன் குழந்தைகளுக்கோ நடக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் சுத்தமா இயங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். தொழில்ல புரட்சியை எழுப்பும். அதாவது இப்ப வேலைக்கு இருக்கு, அதாவது நீங்க ஒரு முதலாளியா இருந்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்க உங்களை எதிர்த்து போராடுவாங்க. இந்த கம்பெனி ஸ்ட்ரைக்கும்பாங்கல்ல, அது நடக்கிறதுனால உங்களுக்கு தொழில் நடக்காது. வேலைக்கு ஆட்கள் வராமல் இருக்கிறதுனால தொழில் நடக்காது. இல்லை காவல்துறை அதிகாரிகள் உங்கள் கம்பெனிக்கு விசிட் வர்ற மாதிரி இருக்கும். நிறைய பிரச்சனைகள் நடக்கும்.
ஸோ கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பா வெடி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லயோ அந்த காவல்துறை அமைப்பு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வச்சிருக்கவங்களோ கொஞ்சம் கவனமா கடையை ஹேண்டில் பண்ணுங்க. அதாவது அந்த எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், வெடி இந்த 3 தொடர்புலையும் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இந்த காலகட்டத்துல கடையை ரன் பண்றது நல்லது. இல்லாட்டி தேவையில்லாத விபத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இது கேஸ் சிலிண்டர், பெட்ரோல் பங்க் இதுக்கும் பொருந்தும். ஏன்னா இதெல்லாம் எளிதில் பற்றக்கூடியது. எளிதில் பற்றக்கூடிய அமைப்புகள்ல இருக்கிற கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தொழில் வச்சிருக்கீங்கன்னா, அவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இந்த காலகட்டத்துல தொழிலை பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரினா உங்களுக்கு ஒரு மாதிரிங்க. நான் ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஏன்னா ராசியாதிபதி புதன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு, நட்சத்திர அதிபதி செவ்வாய் சனியோட தொடர்பு, சனி ராசியை நேரடியா தொடர்பு கொள்றார். ஸோ எதிலும் கவனம் தேவை. யாரையும் நம்ப வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம். யாருக்காவது இதுக்கு முன்னாடி ஜாமீன் போட்டிருந்தானா அவன் இருக்கானான்ட்டு பணம் கொடுத்தவன் போய் பார்க்கறானோ இல்லையா, நீங்க முதல்ல போய் பார்க்கணும். அவன் இங்கேதான் இருக்கானா, நல்லா இருக்கானா அப்படின்னு பார்க்கணும். அவன் ஊரை விட்டு ஓடினாலும் உங்களுக்கு தான் பாதிப்பு, அவனுக்கு ஏதாவது ஆனாலும் உங்களுக்கு தான் பாதிப்பு. ஏன்னா பணம் கொடுத்தேன் உங்களுக்கு தான் பிடிக்கும். ஏன்னா ஜாமீன் நீங்க போட்டிருப்பீங்க. யாருக்கானையும் ஏத்துக்கிட்டு போகாதீங்க. ரொம்ப ரொம்ப சுயநலமா இருக்க கத்துக்கங்க இந்த காலகட்டத்துல. 12 ராசி, அதாவது 27 நட்சத்திரத்துல இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப சுயநலமா இருந்தா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்ற நட்சத்திரம் யாருன்னா நீங்க தான். அப்பா அம்மாவுக்கு பிரச்சனையா, அவங்க பாத்துக்குவாங்க, உங்களை நீங்க பாத்துக்கோங்க. தாய் தந்தை உடன் பிறந்த சகோதரருக்கு பிரச்சனையா, அவங்க அவங்கள பாத்துக்குவாங்க, நீங்க உங்களை பாத்துக்கோங்க. என்னன்னு சொல்ல போனா அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே உங்களால் தான் நடக்கும். அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை நடக்குதா, அது உங்களால் தான் நடக்கும். சகோதரருக்கு பிரச்சனை நடக்குதா, அது உங்களால் தான். மனைவிக்கு பிரச்சனை நடந்தா கூட அது நீங்க தாங்க காரணம். என்னன்னு சொல்ல போனா அவங்க தான் அதிகாரமா பேசி அம்பலமா பேசி உங்களை டென்ஷன் பண்ணி சண்டையை இழுத்துருப்பாங்க. உண்மையா அதான் இருக்கும். ஆனா அது உங்களுக்கு புரியாது. அது தெரியாம நீங்க ஏதாவது பண்ண அது உங்களையே பாதிக்கும். கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ் எல்லாமே நடக்கும் உங்க லைஃப்ல இந்த நேரத்துல. எல்லாத்துலயும் ஏமாற்றம், ஏன்டா இருக்கேன், தப்பு தப்பான முடிவுகள் எல்லாம் தோணும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனத்துடன் எச்சரிக்கையுடன் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.